எங்களுக்கு ஃபேவரட்டான ஈவினிங் ஸ்பாட் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பத்துஃபிரிங்கி தான். பத்துஃபிரிங்கி பக்கம் வந்துட்டு பீச் பக்கம் போக இருந்தீங்க சாமி கண்டு குத்திங்ஸ். மலேசியால நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஊர்ல நிறைய ஸ்டேட்ல அழகான பீச்சஸ்லாம் இருக்கு. ஸோ பத்துஃபிரிங்கி இஸ் ஒன் ஆஃப் தட். கண்டிப்பா நான் டெஃபினட்டா சொல்லுவேன். ஏன்னா வந்து இங்க பீஸான ஒரு ஃபீல், அந்த வெளியூர்ல நம்ம போயிட்டு அந்த பீச் சைட்ல ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கு. இதை தவிர்த்து நிறைய ஸ்பாட்ஸ்லாம் நடக்கும். பசங்க வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க அண்ட் யூ கேன் ஆல்வேஸ் ஜாயின். கண்டிப்பா நீங்களும் சேர்ந்து விளையாடலாம். இப்படிதான் வந்து பேராசைலிங் வந்து டிராப் பண்ணுவாங்க. எப்படி ஸ்மூத்தா லேண்டிங் பண்ணாங்க பாத்தீங்களா? இது நீங்க தாராளமா எடுக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு ஜோக்கான பட்ஜெட் இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்க சேர்ந்து விளையாடலாம். இந்த மாதிரி ஒரு பீச் சைட்ல ஒண்டியா லைக் ஃப்ரெண்ட்ஸ் கூட மேபி இல்லாட்டி ஒண்டியாலாம் இப்போ நான் ஒண்டி தான் இருக்க இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் நினச்சிக்கிட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டு யார் யாரை மிஸ் பண்ணுறீங்க அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஃபீலே ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீலு. 1 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லைட்டாக ஒரு சின்ன குட்டி மசாஜ் போட்டு போகலான்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் நீங்கள் கேட்டிங்களா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வந்து பாருங்க. ஆக்சுவலி நான் வந்து நிறைய இடத்துல வந்து லேக் மசாஜ் போயிருக்கேன். இந்த ஒரு லேக் மசாஜோட சிச்சுவேஷன் மாதிரி எனக்கு எங்கேயும் கிடைச்சது இல்லை. என் மண்ணுக்கு வந்து ஒரு என்சமான ஒரு ஃப்ரெண்ட் உட்காந்துருக்காரு. அவருக்கு பின்னால் வந்து ஒரு பீச்சு, அதுக்கு பின்னால் வந்து ஒரு சன்செட். செம்ம ஒரு சீனுங்க. மசாஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வலிக்குது, கொஞ்சம் ஹார்ட்டாக போக சொன்னேன். ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு முழுதும் செம்ம ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு லேக் மசாஜை முடிச்சுட்டு ஆக்டிவிட்டி முடிச்சு நினைச்சிங்களா இன்னும் நிறையா இருக்கு. கூட்டு போறேங்க. அப்புறம் பார்த்தீங்களா நெருப்பா இருக்கா சோறு. ஆக்சுவலி வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்களேன், காலையிலேருந்து துறவு அங்கங்க பாஞ்சு கிஞ்சி நாரி போச்சு. ஸோ அதனால இன்னைக்கு நைட் என்ன டிசைட் பண்ணிருக்கேன்னா வச்சு கவ்வா சாப்பிட்றதுக்கு. ஸோ அதனால தான் என்ன சாப்பிட்றேன்னா நாசி கோரிங் திகா ரசு அண்ட் கேலமாரி. கேலமாரி வந்து இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டாக சொல்லுவாங்க. தமிழில் சொல்றதுன்னா பொரிச்ச சொத்தம். இதை நீங்க வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது என்னோட காம்பினேஷன். நாசி கோரிங் திகா ரசாவும் கேலமாரியும் ஒரு மாதிரியா இருக்கும். நான் சாப்பிடுறது வந்து நான் என்னடா பட்ஜெட்டா சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வச்சு கொளுத்தி விடுறேன்னு நினைக்காதீங்க. அப்பப்பலாம் சும்மா அப்படியே ஆப் பண்ணிட்டு உங்களை நீங்க சந்தோஷப்படணும். அதான் வந்து பிணைங்களை வந்துட்டு நீங்க வந்து சாப்பாடுல வந்து கொஞ்சம் அப்படியே குறைச்சி சாப்பிடணும்னா டசன்ட் மேக் சென்ஸ் லைக் யூ நோ வாட் ஐ மீன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா அப்பப்போ வந்து கொஞ்சம் ஆப் பண்ணி அங்கங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செக்காப்பா சாப்பிட்டீங்கன்னா செம்ம ஒரு பட்ஜெட்ல வந்து நீங்க வந்து ஊர் சுத்தலாம். அணியோட சாப்பாடு நீங்க வந்து சாப்பிடாம போகவே கூடாது. பத்துஃபிரிங்கி வந்தீங்கன்னா மறக்காம காணியோட ரெஸ்டாரண்ட் நீங்க வாங்க. சைனீஸ் ஸ்டைல் மாதிரி ஆக்குவாங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அவங்க ஆக்குவாங்க. டின்னரை முடிச்சிட்டீங்களா? ஸோ பக்கத்துல இருக்கிற பாசா மாலாம் பத்துஃபிரிங்கிக்கு ஒரு குட்டி நடை போட்டீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஷாப்பிங் பண்ண மாதிரியும் இருக்கும். ஃபிரிங்கி நைட் மார்க்கெட்னா கத்திங்க உங்களுக்குலாம் தெரியாது. யார் தெரியுமா சொல்றேன்? நார்மலி லாஸ்ட் டே தான் வந்து இங்க வந்து எல்லாம் வந்து ஒரு சின்ன குட்டி ஷாப்பிங்க போடுவாங்க. யார் ஷாப்பிங் பண்ணுவாங்கன்னா மல்டித்தனமா சுவீனியர்ஸ் இருக்கு. பிணையங்க பத்தி பாதி முக்காவாசி சுவீனியர்ஸ் எல்லாம் வந்து பிணையம் பத்தி தான். மற்றதெல்லாம் வந்து பேங்காக் மார்க்கெட் நீங்க போயிருப்பீங்க, எங்க ஏசியன் சுத்திருப்பீங்க, அது எல்லாம் இங்க கிடைக்கும். அதுதான் வந்து இங்க பாத்தீங்கன்னா ஃபிரிங்கி நைட் மார்க்கெட். இதுதான் சொல்லுவாங்க காசு கொடுத்து காசு வாங்குறதுன்னு. நீங்க பாத்தீங்கன்னா ஹேண்ட்பேக்ஸ், வாலெட்ஸ், வாட்சஸ், ஷேட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் சீப்பா உங்களுக்கு கிடைக்கும். பட் இதை தவிர்த்து பிணையங்களோட சிவினியர்ஸ் நீங்க வாங்குறதுனா கூட ரொம்ப சீப்பா கிடைக்கும். நீங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை ஒட்டி சொல்லுங்களேன், பிணையங்க ஆளுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் ஒரு மொழி சேல்ஸ்மேன் இங்க இருந்தா நீங்க அவங்களுக்கு கேளுங்க. பிரைஸ் அப்படியே காட்டான் பண்ணி உங்களுக்கு சீப்பா கொடுப்பாங்க. இதை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து சிவினியர்ஸ் வாங்குறதுல வந்து இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அக்கி, ரொம்ப அமீனியன் அண்ட் வெல்கம் டு புலா பினாங் அப்படின்னு வந்து போட்டுருக்கு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் 3 8 வெள்ளி ஒண்டி தான். செலன் சீப். ஐ திங்க் இட்ஸ் மெட்டல். ஸோ ஐம் கோனா கெட் திஸ். how much is this? One size 8. Okay, there you go. Thank you. Alright, பத்துஃபிரிங்கி நைட் மக்களே, இன்னைக்கு செம்ம ஒரு குட்டி ஷாப்பிங்கை போட்டு முடிச்சாச்சு. சரியான ஒரு டயரிங்கான ஒரு டே. நல்லா ஒரு ஹோட்டல்ல போயிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். alright, peace. இன்னைக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட் டிரான்ஸ்பர் உள்ள இருக்கிற நம்ம ரொட்டி பாக்கா ஷாப் தான். இங்க உள்ள ரொட்டி பாக்கா வேற மாதிரி இருக்கவங்க சொன்னா தெரியாது, பார்த்தா தான் தெரியும். ஓகே, என்னோட ரொட்டி வந்துருச்சு. இது வந்து நார்மல் ஸ்லைஸ் ரொட்டியில செய்யறதுல, இது வந்து பங்காளி ரொட்டியில செய்யற ஒரு ரொட்டி பாக்கா. ஆக்சுவலி வந்து இங்க ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொட்டி பாக்கா கோயான். ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து ரொட்டி பாக்கா காயா சாப்பிட போறேன். இதை நான் ஃபர்ஸ்ட் பைட்டு இப்போ வைக்க போறேன். பாருங்க, காலையில் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்.
ரொம்ப ஹெவியாக அப்புறம் சாப்பிடுவோம். இப்போதைக்கு கொஞ்சம் லைட்டாக சிம்பிளா நைஸா இருக்கு. அது நீங்க தேட்டர்ல கூட சொல்லி சாப்பிடலாம். ஓகே, இதோட டேஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா பங்காளி ரொட்டியில செய்யறதுனால ஒரு மாதிரி ஸ்மூத்தா பொசையா இருக்கு. ஸோ நீங்க சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காம நீங்க வந்து சாப்பிடுங்க ரொட்டி பக்கா ரெஸ்டாரண்ட். விநாயகர் பார்த்துட்டீங்கன்னா நிறைய இடத்துல வந்து நீங்க வந்து குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் பண்ணலாம். அதுல ஆக மெயினான ஸ்பாட், ஃபேமஸான ஸ்பாட் என்னன்னு பாத்தீங்கன்னா சௌரஸ்தா மார்க்கெட். ஸோ இங்க வந்து நிறைய சுவீனியர்ஸ், கிஃப்ட் கண்டதும் விற்கும். ஸோ நான் போய் பார்க்க போறேன். நீங்க நினைப்பீங்க ஏன்டா இந்த மார்க்கெட்டுக்கு எல்லாமே வராது, ஏன்னா இங்க ஒண்டி தான் ஜெரோ கிடைக்கும். சௌரஸ்தா மார்க்கெட் நீங்க பூந்த கையில வந்து ஒரு பெரிய ஜெரோ கடை இருக்கும். ஸோ இங்க வந்து ஆக்சுவலி வந்து நீங்க தனித்தனியா கூட வாங்கலாம், இல்ல மிக்ஸ் பண்ணி கூட வாங்கலாம். அது வந்து கிலோ கணக்குல வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இருக்கிறதுனால இன்னைக்கு கண்டிப்பா ஜெரோ வாங்கியே ஆகணும். இங்க வந்துட்டு வாங்காம போனா எப்படிங்க? சொல்லுங்க கோபால், சொல்லுங்க. ஓகே, சௌரஸ்தா மார்க்கெட் வந்து ஒரு ஜெரோ ஷாப்பிங்கா போட்டாச்சு. நீங்களும் வந்து தாராளமா வாங்கலாம். சௌரஸ்தா மார்க்கெட் ஜிபிஎஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து விட்டுரும். ஸோ அடுத்தது நான் பிணையங்குட்டு வெளியாவது முன்னுக்கு ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டு போவேன். அது என்னன்னு நீங்க பாருங்க. ஆக்சுவலி நீங்க பிணையங்களை வந்து எதை மிஸ் பண்ணாலும் பிணையங் ரோட் செண்டோல் வந்து மிஸ் பண்ணவே கூடாது. செண்டோல்னா பிணையங்க வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ வெயிலோ மழையோ இந்த கியூல நின்று தான் ஆகணும். ஃபைனலி என்னோட பிணையங் ரோட் செண்டோல் கிடைச்சிருச்சு. இதை சாப்பிட்டுட்டு நேரா திரும்பாங்க தான் வெயில முன்னுக்கு நின்று சாப்பிடுறது ஃபீலிங்கே வேற போங்க. எங்கெங்கயோ போய் செண்டோல் சாப்பிடுவோம், ஆனா பிணையங் செண்டோல்னா அது ஒரு தனி ருசி தான். அவ்வளவுதாங்க, விநாயகரை நல்லா சுத்தி என்ஜாய் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு சுவீனியர்ஸ் எல்லாம் வாங்கி புங்கோஸ் பண்ணிட்டு இத்தனோடு பட்ஜெட்ல போட்டு டைட்டா கட்டி அழகா ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். என்னால முடிச்சுனா உங்களால கண்டிப்பா முடியும். சோ அவ்வளவுதான் இந்த எபிசோட்ல.